மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 7 நாட்கள் ஆகியாச்சு. ஆனாலும் அங்க படு தோல்வியடைந்த காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணி தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தையும் வாக்குப்பதிவு இயந்திரத்தையுமே தங்களுடைய தோல்விக்கு காரணமா குற்றம் சாட்டிட்டே வராங்க. அதே நாள்ல தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிச்சு. அங்க இந்தியா கூட்டணி தலைமையில காங்கிரஸ் மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா அங்க தோல்வியை சந்திச்ச பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தின் மீதோ வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மீதோ எந்த குற்றச்சாட்டுகளையும் அடுக்கல. சோ மகாராஷ்டிரால அப்படி தவறா என்ன நடந்துச்சு, ஜார்க்கண்ட் மாநிலத்தில இருந்து ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரல அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள்ல என்ன குளறுபடிகள் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லோக்சபா தேர்தலுக்கு போக வேண்டியது கட்டாயமா இருக்கு. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரைக்கும் 7 கட்டங்களா நடந்த லோக்சபா தேர்தல்ல முதல் 2 கட்டத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு 102 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும், ஏப்ரல் 26ஆம் தேதி ஒரு 88 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்டமாகவும் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துச்சு. சோ இந்த வாக்குப்பதிவுகளின் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் காலையில இருந்து அன்னைக்கு மாலை வரைக்கும் என்ன வாக்குப்பதிவு நடந்திருக்கோ அந்த வாக்கு சதவீதத்தை ஒரு தற்காலிக வாக்கு சதவீதமா சொல்லுவாங்க. அதற்கு பின்னாடி ஒரு இறுதிக்கட்ட வாக்கு சதவீதம் வெளியிடப்படும். ஆனா இந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்த முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி 11 நாட்கள் கழிச்சுதான் இறுதி கட்டமா எவ்வளவு வாக்குகள் பதிவாச்சு அப்படிங்கிற அந்த தகவலையே தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க. அதுவும் ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு வெறும் 60 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருந்ததா சொன்ன தேர்தல் ஆணையம் 11 நாட்களுக்கு பின்னாடி தன்னுடைய இறுதி கட்ட அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை வெளியிடும் போது 66.14 விழுக்காடு வாக்கு சதவீதம் பதிவாகி இருந்ததா சொன்னாங்க. சோ இதே மாதிரி ஏப்ரல் 26ஆம் தேதி அன்னைக்கு நடந்த அந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவினப்போ வெறும் 60.96 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறதா சொல்லி இருந்த தேர்தல் ஆணையம் இறுதிக்கட்ட வாக்கு சதவீதத்தை ஒரு 4 நாட்கள் கடந்துதான் வெளியிட்டாங்க. அப்போ அந்த வாக்கு சதவீதம் 66.71 விழுக்காடா மாறி இருந்தது. சோ இந்த 2 பேசஸ்லயுமே எலெக்ஷன்ல ஒரு 6 விழுக்காடு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம சம்பந்தமே இல்லாம 11 நாட்கள் 4 நாட்கள்னு அதிகப்படியான காலத்தை தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டதும் நமக்கு தெரிய வருது. அன்னைக்கே இந்தியா கூட்டணியில இருந்த கட்சிகள் தேர்தல் ஆணையம் எதற்காக இவ்வளவு தாமதமா இறுதி கட்ட அந்த வாக்கு சதவீதத்தை வெளியிடுறாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ந்து எழுப்பியிருந்தாங்க. இது மட்டும் அன்னைக்கு நடந்த குளறுபடிகள் கிடையாது. தேர்தல் வாக்கு எண்ணிக்கையிலையும் பல குளறுபடிகள் நடந்ததா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு குற்றச்சாட்டுகளை முன் வச்சது. அந்த அமைப்பு என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க அப்படின்னா, ஒரு 362 மக்களவை தொகுதிகளில் எண்ணப்பட்ட வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட குறைவா இருந்ததா சொல்லப்படுது. எவ்வளவு வாக்குகள் குறைவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5,54,598 வாக்குகள் கம்மியா இருந்திருக்கு. அப்போ இந்த வாக்குகள் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்விகள் எழுது. இதற்கப்புறமா பார்த்தோம்னா, ஒரு 176 தொகுதிகளில் எண்ணப்பட்ட வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட கூடுதலா இருந்ததா அந்த அமைப்பு குற்றம் சாட்டுது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 35,093 வாக்குகள் என்னாச்சு அப்படின்னா கூடுதலா எண்ணப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. சோ இந்த வாக்குகள் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விகள் எழுது. இது மட்டும் இல்லாம மொத்தமா அன்னைக்கு தேர்தல் நடந்த 543 தொகுதிகள்ல 538 தொகுதிகள் வரைக்கும் இந்த மாதிரியான வாக்கு எண்ணிக்கை குளறுபடிகள் நடந்ததா அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம் அமைப்பு குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருந்தாங்க. இதே மாதிரியான குற்றச்சாட்டுகளை தான் இப்போ காங்கிரஸ் தலைமையிலான மகாவிகாஸ் அகாடி கூட்டணியும் மகாராஷ்டிரால அடுக்கி இருக்கு. மகாராஷ்டிரால இந்த ஆண்டு 288 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்தது. அந்த வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு ஒரு 5 மணி அளவுல தேர்தல் ஆணையம் 58.2 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்ததா ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடுறாங்க. இதற்கு பின்னாடி அன்னைக்கு நைட்டு 11:30 மணி அளவுல 65.02 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்தது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. சோ இதுதான், அதாவது ஒரு 7 விழுக்காடு வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறத இங்க நம்மளால பார்க்க முடியுது. இதோட மட்டும் நிக்கல. இதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 23ஆம் தேதி, அதாவது வாக்கு எண்ணிக்கை நடந்த அன்னைக்கு காலையில தேர்தல் ஆணையம் 66.05 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருந்ததா தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்துறாங்க. சோ வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு 5 மணி நிலவரப்படி 58.2 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா சொல்லி இருந்த தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு காலையில 66.05 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா சொல்லி இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒரு 7.83 விழுக்காடு வாக்குகள் அதிகமாகி இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. இது அப்படியே நம்ம ஓட்டுகளா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 75,97,007 வாக்குகள் வருது. சோ 5 மணி வரைக்கும் வெறும் 58
48.2 விழுக்காடு வாக்குகள் மட்டும்தான் பதிவாகி இருந்துச்சு அப்படின்னா இந்த 75,97,007 பேரு 5 மணிக்கு அப்புறம் தான் வாக்கு போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. சோ 5 மணிக்கு பின்னாடி அந்த குறுகிய காலகட்டத்துல கிட்டத்தட்ட இந்த 76 லட்சம் பேரும் வாக்களிக்கிறது சாத்தியமா, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படிங்கிற கேள்விகளை தான் இப்போ மகாவிகாஸ் அகாடி கூட்டணி தேர்தல் ஆணையத்தை நோக்கி எழுப்புறாங்க. சோ இது மகாராஷ்டிரால நடந்த சம்பவம். ஜார்க்கண்ட்லயும் ஒன்னாதான தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அப்ப ஜார்க்கண்ட் மாநிலத்துல இந்த வாக்கு சதவீதத்துல எந்த வித்தியாசமும் வரலையான்னு கேட்டா பெரிய அளவுக்கு எந்த வித்தியாசமும் வரலன்னு தான் சொல்லணும். ஜார்க்கண்ட் மாநிலத்துல 2 கட்டங்களா வந்து தேர்தல் நடத்தப்பட்டது. அதுல phase 1 அதாவது முதற்கட்ட தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா 5 மணி நிலவரப்படி 64.86 விழுக்காடு பதிவாகி இருந்ததா வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. திரும்ப அன்னைக்கு நைட்டு 11:30 மணி அளவுல தேர்தல் ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா இறுதி கட்ட வாக்கு சதவீதத்தை வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 66.48 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா சொல்றாங்க. சோ முதற்கட்ட வாக்குப்பதிவுல அங்க அந்த வாக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வெறும் 1.79% தான் இருக்கு. சோ இதே நம்ம இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு மாலை 5 மணி நிலவரப்படி தேர்தல் ஆணையம் 67.59 விழுக்காடு வாக்குகள் வந்து பதிவாகி இருந்ததா சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு 11:30 மணி அளவிலேயே என்ன பண்றாங்கன்னா இறுதிக்கட்ட வாக்கு சதவீதம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 68.45 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருந்ததா தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. சோ இந்த டிஃபரன்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 0.86 விழுக்காடு மட்டும் தான் டிஃபரன்ஸ் வருது. சோ இந்த 2 கட்டமா நடந்த தேர்தலையும் அந்த டிஃபரன்ஸ் வாக்குகளா நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அது 2 லட்சத்துல இருந்து 3 லட்சத்துக்குள்ள மட்டும் தான் வருது. ஆனா மகாராஷ்டிரால இது 76 லட்சம் வரைக்கும் போகுது. சோ அதனாலதான் ஜார்க்கண்ட்ல இந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டுகளும் வரல. மகாராஷ்டிரால எப்படி 76 லட்சம் பேர் அந்த 5 மணிக்கு மேல வாக்களித்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுது. இவ்வளவு நாட்களா வெறும் விவாதமா மட்டுமே இருந்த இந்த கேள்விகளை இப்போ காங்கிரஸ் உடைய மகாராஷ்டிரா தலைவர் நானா பட்டோல் ஒரு கடிதமா எழுதி தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுல இன்னும் பல குற்றச்சாட்டுகளையும் அவர் அடுக்கியிருக்காரு. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா வாக்காளர் இறுதி பட்டியல்ல மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 வாக்காளர்கள் வரைக்கும் சேர்ப்பு மற்றும் நீக்கம் நடந்திருக்கிறதா நானா பட்டோல் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஜூலை 2024 இருந்து நவம்பர் 2024ஆம் ஆண்டு வரைக்கும் அதாவது ஒரு 5 மாத கேப்ல மட்டும் மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 47 லட்சம் வாக்காளர்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். இது மட்டும் இல்லாம ஒரு 50 தொகுதிகள்ல ஒரு தொகுதிக்கு 50,000 வாக்காளர்கள் வீதம் வந்து என்னன்னா புது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்களாம். இதுல அந்த 50 தொகுதிகள்ல 47 தொகுதிகள் வரைக்கும் மகாயுதி கூட்டணி தான் வந்து வின் பண்ணி இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி வந்து தன்னுடைய குற்றச்சாட்டை எழுதி அதை தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பியிருக்காங்க. சோ மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல்ல என்ன நடந்தது, தேர்தல் வாக்கு சதவீதத்துல எப்படி 76 லட்சம் பேர் கடைசி நேரத்துல அதிகமானாங்க, தேர்தல் வாக்கு பட்டியல்ல கடைசி நேரத்துல எப்படி 47 லட்சம் பேர் வரைக்கும் சேர்க்க முடிந்தது அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.